செங்கல்பட்டு பக்கத்துல அரசு பேருந்தினுடைய முன்பக்க டயர் கழன்ற விபத்தினால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கூடுதல் தகவல்களோட இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் நவீன். நவீன் வணக்கம். அரசு பேருந்தினுடைய டயர் கழன்றிருக்கிறதுனால அங்கு பயணிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது? எவ்வளவு பேர் அந்த பேருந்தில் பயணம் செய்தார்கள்? நிலை என்ன? வணக்கம். செங்கல்பட்டு அருகே ஓடும் அரசு பேருந்தின் முன்பக்க டயர் கழன்ற விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி 212B என்கிற தடம் எண் கொண்ட பேருந்து சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில சென்று கொண்டிருந்த போது ஆத்தூர் என்கிற பகுதி அந்த பேருந்து நெருங்கிய போது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபத்துல பேருந்தின் முன்பக்க டயர் கலந்து இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துல சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்து வந்த நிலையில இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தின் காரணமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். நல்வாய்ப்பாக இந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் யாருக்கும் எந்தவித காயம் ஏற்படாமல் அவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து மாற்று பேருந்து வரவேற்கப்பட்டு அந்த பயணிகளை அனுப்பி வைக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்தும் போலீசார் ஒரு பக்கம் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது ஓடும் அரசு பேருந்துல இந்த முன்பக்க டயர் கலந்து விபத்துக்குள்ளான சம்பவம் இந்த பகுதியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன். செங்கல்பட்டுல அரசு பேருந்தினுடைய டயர் கழன்று விழுந்ததுனால விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில அதிர்ஷ்டவசமா பயணிகள் உயிர் தப்பி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். பேருந்தினுடைய முன்பக்க டயர் திடீர்னு கழண்டு விபத்துக்குள்ளானதுனால பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி கூச்சலிட்டு இருக்காங்க. ஓட்டுநர் சாமர்த்தியமா பேருந்தை விபத்திலிருந்து மீட்டு பத்திரமா நிறுத்தியிருக்காரு. இதனால பேருந்தில் பயணித்த யாருக்கும் எந்தவித காயங்களும் உயிரிழப்போ போன்ற எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. அதனுடைய காட்சிகளை திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.